வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பொருட்டோ டூ ப்ளூ ஓடெக்ஸ் மாங்கா சாப்டர் 26 ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த சாப்டர்ல கொஞ்சம் நிறையவே பேசிட்டே தான் இருந்தாங்க. அதிகமாக ஃபைட் சீன்லாம் காட்டல, பட் நிறைய புதுசு புதுசான கேரக்டர்ஸ் காட்டினாங்க. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பயங்கரமான விஷயத்தையும் காட்டினாங்க. அதெல்லாம் இந்த சாப்டரை பத்தி தான் என்ன பேச போறோம். பட் நான் மட்டும் பேச போதுல ஒரு மிகப்பெரிய பெரிய தலை சிறந்த ஒரு யூடியூபரான டிஎக்ஸ்டி வந்திருக்காரு. ப்ரோ வா ப்ரோ வா ப்ரோ. தலை சிறந்த யூடியூபர்லாம் இல்ல, கடைக்கோடியில் இருக்க யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு தெரியாது. இருந்தாலும் இவன் சேனல் மூலியமா என்னைய கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து டிஎக்ஸ்டி அனிமே, எனக்குன்னு ஒரு சேனல் இருக்கு, முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. நம்மளும் கொஞ்சம் பொருட்டு வீடியோலாம் போடுவோம். ப்ரோ என்னை விட உனக்கு தான் அப்புறம் நிறைய வியூஸ் சொல்றான் பாத்தீங்களா, பொருட்டோக்கு 4 லட்சம் வியூஸ் வாங்கி வச்சிருக்கான் ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு. வந்துகிட்டு என்னை விட நிறைய வியூஸ் போகணும்னு வர சொல்றான். அதெல்லாம் பழைய கதை. இப்ப இருக்கிற விஆர்டிக்குலாம் அவ்வளவு வியூஸ் போறது இல்ல. இப்ப இருக்க விஆர்டி தொடர்ந்து வீடியோ போடணும்ப்பா, வீடியோ போட்டா வியூஸ் போகும். சரி, இப்போ இந்த சாப்டர் 26 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சும்மா ஒரு இதுவா சொல்லுங்க. சாப்டர் வந்து ரொம்ப வளவளன்னு பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க, மற்றபடி பெருசா எதுவும் இல்லை இந்த சாப்டர்ல. அதுல முக்கியமா இந்த ஹீமாவாரி அண்ட் ஈனோஜினோட காதல் ஜோடியை காமிக்கிறேன்ட்டு கேவலமா என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது சுத்தமா பிடிக்கல எனக்கு. நான் இந்த லவ் ஸ்டோரியை பத்தி என்ன நினைக்கிறேன்னா, அப்பெல்லாம் அவ்வளவு பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இவன் இந்த மாதிரி ஈனோஜின் லவ் பண்றான் ஹீமாவாரிய அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா வயசு சின்ன பொண்ணு லவ் பண்றானே, எதுவும் தப்ப பங்கம் மீறாது. சரி. டிடிஎஃப் வந்து 5 வயசு சின்ன பிள்ளைய லவ் பண்றான், அதெல்லாம் உனக்கு பெருசா தெரியல. ஈனோஜின் 2 வயசு சின்ன பிள்ளைய லவ் பண்றது உனக்கு பெருசா தெரியுது என்ன? 2 வயசு தான் கம்மியா? ஏதோ லவ் பண்றான், அதை மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி காட்டிருக்காங்க. ஆனா பரவாயில்ல, ஈனோஜின் வந்து ஹீமாரிக்காக உயிரே கொடுத்துருக்கான் ஒரு வாட்டி. உண்மையாதான் பயப்புல உண்மையா லவ் பண்றான் போல. ஏதோ குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பாப்போம் வருங்காலத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் இந்த ஸ்டோரி ஒரு வகையில கொஞ்சம் கேவலமா போற மாதிரி தோணுது, எனக்கு பிடிக்கல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஹீமாவாரிய சிங்கிளாவே காமிச்சிருக்கலாம். வருங்காலத்துல ஈனோஜின் ஹீமாவாரிக்காண்டி ஜூரா கூட எடுத்து சண்டை போடலாம், ஜூராவை அடிச்சு நாக் அவுட் பண்ணலாம், ஹீமாவாரியோட காதலின் வெளிப்படையா. அப்ப பொருட்டோ வாக்கியம் நாங்க என்னத்துக்கிட்ட இருக்கோம்? நாங்களும் அதுக்குள்ள இருக்கோம். அவங்க லாலிபாப் சாப்பிடதான் லைக். ஏங்க சும்மா சொன்னேன், இல்ல சும்மா சொன்னேன், அதுக்கு முன்னாடி வந்து என்ன வந்து அடிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. ஆயா தனிக்கடை போட வந்தோம் என் பொருட்டவங்க வாக்கியம். சரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹனியை கொடுத்துட்டு எப்படி சொல்றது, ஹீமாவை சந்தோஷப்படுத்திட்டு அவன் பாட்டுக்கு அது கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி அவன் பேர் என்னது, ஐயோ கோஜி காசின், அவனோட தவளை வந்து இந்த மாதிரி அவனுக்கு மேலே நிக்குது. அதுக்கப்புறம் அவன்கிட்ட என்னமோ கேக்குது, இந்த மாதிரி நீ அவளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா பொருட்டோ வந்து அவன் இவனும் ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான், நான் அவளை பார்க்கவே பாதுகாப்பேன், நீ அவளை லவ் பண்றியா அந்த மாதிரி ஓப்பனாவே கேட்டான் கோஜி காசின் இவகிட்ட. ஆக்சுவலா பார்த்தனா கோஜி காசின் கேக்குறானா பொருட்டோ கேக்குறானான்றது எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. ஆமா ஆமா, ஆனா அந்த தவளையே கோஜி காசின் அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவான். பொருட்டோவும் அவன் பேசுவான்டா, அந்த கண்ட்ரோல் பண்றது வேணா கோஜியா இருக்கலாம். பட் அந்த தவளைன்றது ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாதிரி, பேசுறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மிஷின். அதை வச்சு பொருட்டோவும் பேசிருக்கலாம்ல. ஏன்னா இவன் வந்து டெலிபோர்ட் ஆகி போவான் இல்லையா, அந்த இவங்க கோஜி காசின் இருக்க இடத்துக்கு வந்து ரிவர்ஸ் சம்மனிங் பண்ணி கூட்டு போவான்ல. அங்க வந்து பொருட்டோ பார்த்தனா ஈனோஜின பயங்கரமா முறைச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். தங்கச்சியுமே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியாடா அப்படின்ற மாதிரி முறைச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த உட்காந்துருக்க அந்த போஸ் ஐயோ தரமா இருக்கும். இந்த போஸ் நம்ம வேற எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகும். ஞாபகம் இருக்கா? இருக்காது எப்படி இல்லாம இருக்கும்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சொல்லுங்க. ஏன் தலைமை காக்கா ஹிட்டாச்சி உச்சிகா. டி காக்காவா? ஆமா, அவரோட சிம்பிள் காக்கா தானடா. அது டி காக்கா. அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டரோட அந்த ஒரு போஸும் உட்காந்தான். 2 கேரக்டர் கலந்த மாதிரி அந்த போஸ் இருந்துச்சு. இன்னொரு கேரக்டர் யார் சொல்லுங்க? இன்னொரு கேரக்டர் யாரு? என்ன ப்ரோ எப்படி சொல்ற? மாதரா ப்ரோ. கைய கணத்துல வச்சு எப்படி கைய கணத்துல வச்சு ஒரு வாட்டி போதுகழிஞ்சவள உட்காருவானா, ஞாபகம் இருக்கா? இல்ல இல்ல, இந்த மாதிரி கணத்துல வச்சுக்கிட்டு இப்படி ரெனிங் இப்படி பாத்துட்டு இருப்பான், நக்கலா பாத்துட்டு இருப்பான் உட்காந்துட்டு. யார பாப்பான்? நீ சொல்ற அந்த சீக்வன்ஸ்ல ஞாபகம் இருக்கு, ஆனா அவன் எப்படி உட்காந்துருப்பான்றது ஞாபகம் இல்ல. அவன் வந்து இல்ல உட்கார்ந்து இருக்கிறது இட்டாச்சி மாதிரி, கை அந்த பொசிஷன்ல அப்படி வச்சிருக்கிறது மாதரா மாதிரிங்கிற 2 கேரக்டர் கலந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்கிறேன். சரி விடு, எப்படியோ மாசா உட்காந்துருக்கான்ல, அவ்வளவுதான். தலைவன் மாசா இருந்துச்சு, அவ்வளவுதான். அதான் நான் வந்து இதான் எத்தனை நோட்டீஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம். அது ஈனோஜினை பார்த்துட்டு பொருட்டோ ஷாக் ஆகிறான். ஒன்னும் கவலைப்படாத,
இந்த ஃபுல்லா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவனை அனுப்பிச்சு விட்டுலாம் அந்த மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் ஜூரா வந்து மறுபடியும் தானா திடீர்னு அழுகுறான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி இதாடி கேட்டா இந்த மாதிரி லவ் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டான். ஐயோ இவனுக்கு லவ் பத்தி இப்ப என்னதான் பிரச்சனை இவனுக்கு? இன்னும் லவ்வாவே கொண்டு போறாங்க ப்ரோ. என்னதான் கதை இப்போ? அது லவ் பேஸ்ல ஏதோ ஒண்ணு கொண்டு வரான்டா. அவன் இப்பதானே பிறந்திருக்கான், அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. பிறந்த குழந்தை கத்துக்க வேணாமா? எடுத்தோடனே காதல தான் இறங்க வேணாம், நானு தலைகீழ தான் குதிப்பேன்ற மாதிரி காதல தான் இறங்க வேணாம். அது வச்சுக்கோ, காதல்னு ஒண்ணு எடுத்தேன்னு வச்சுக்கோவேன், அதுல எல்லா எமோஷனும் வந்துடும். நீ வந்து அழுகைன்னு போனா அழுகை மட்டும் தான் இது பண்ணுவேன், சந்தோஷம்னு போனா சந்தோஷம் மட்டும் தான் இது பண்ணுவேன். ஆனா காதல்னு ஒரு எமோஷனுக்குள்ள போனா ஹாப்பினஸ், சேட்னஸ், என்னென்னஸ், எல்லா நஸும் வந்துடும் அதுல. எக்ஸ்பீரியன்ஸ்டு கை இதுலயே புரியுது. எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு மாதிரி கிடையாது. அவ யாரு, மாட்சுரி. அவ வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ்ல தான் அவ வந்து கொனஹாமுரு மேல சேடாவும் அவனால சேடாவும் இருந்திருப்பா, ஹாப்பியாவும் இருந்திருப்பா, அதே சமயத்துல கோவமாவும் இருந்திருப்பா. அந்த எல்லாத்துக்கும் காரணம் காதல். அந்த காதல்னாலதான் அவ்வளோ எமோஷன் அவ ஃபீல் பண்ணி அவளும் அழுதுருப்பா. ஏப்பா காதல்னு சொல்லுப்பா, காதல்னு சொல்லி அசிங்கமா பேசாதப்பா. காதல் நிறைய சின்ன பசங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பீப்ல போட்டுக்கோ. காதல்ன்ற இந்த புனிதமான வார்த்தைய இப்படி காதோன்னு மாத்திட்டாரே, ஓ மை காட். நம்மளை பொறுத்த வரைக்கும் காதல் தான், காதல் கிடையாது. சரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹிடாரியும் ஜோராம் பேசினதுக்கு அப்புறம் திடீர்னு மாமோசி அங்க வந்து இந்த மாதிரி பேசுறான். எனக்கு வந்து நான் வந்து எய்டாவை தான் இந்த மாதிரி என்னோட டார்கெட்டா வச்சிருக்கேன். நான் வந்து எனக்கு வந்து எதுக்காக வேணும்னா எனக்கு அவளோட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வேணும், அவளோட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் என்னோடது அப்படி மாதிரி சொல்றான். அது என்ன அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்? ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அதாவது நீ வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற, பட் அவனுக்கு அந்த விஷயம் ஏற்கனவே தெரியும்னா அவனை முழுங்கினா உனக்கு அந்த விஷயம் தெரிய வந்துடும். இவன் வந்து ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் சொல்லி அதை சும்மா தட்டி கழிக்கிறான்டா. இவனுக்கு வந்து இவன் காஜு முத்தி போயிருச்சு இவனுக்கு. பலான படங்கள் பார்த்து அவன் காஜு முத்தி போய் எய்டாவை ஏதாச்சும் பண்ணணும்னு சுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நான் மட்டும்தான் இப்படி நினைக்கிறேன்னு நினைச்சா அந்த நிறைய இங்கிலீஷ் யூடியூபர்ஸும் அப்படிதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்து இப்படி இதெல்லாம் பார்த்து வெறியாய் சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. போகணும்டா பதம் பார்த்தா இந்த மாதிரி நம்மளோட சிஞ்சூஸ் எல்லாமே பல்கி பெருகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். பல்கி பெருகணும் மீன்ஸ் நம்மளுக்கு நம்மளோட ஆளுங்க இன்னும் நிறைய பேர் வரணும், நல்லா நிறைய சிஞ்சூஸ் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதிகமாகணும். அதான் சொல்றேன் நானு. காஜி புத்தி தான் ப்ரோ அலையிறான். என்னமா பிட்டு படம் மேகசினா பார்த்து எப்படிலாம் தெரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க. அவன் லவ் பத்தி பேசுறான், இவன் மேட்டர் பத்தி பேசுறான். நான் போடணும் அவ்வளவுதான் எனக்கு போதும் அப்படின்ட்டு இருக்கான். அடுத்த சாப்டர்ல தெரியும் பைபிள். அடுத்த சாப்டர்ல எப்படியும் லீஃப் வில்லேஜுக்குள்ள வரப்போறான். வந்ததுக்கப்புறம் எய்டாவை தான் எப்படி விரட்டுவான். எய்டாவை விரட்டுறப்போதான் நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது. டெய்மன் அடிக்க போறானா இல்ல கவாக்கி என்ட்ரி கொடுத்து ஏதாச்சும் பண்ண போறானா அப்படின்ற எல்லா விஷயம் தெரிய வரும். டேமன் சும்மா விட்டுற மாட்டான்னு நினைக்கிறேன். அவன் அக்கா தானே அவனுக்கு உயிரே. இப்போ சும்மா இந்த கடைசியில இந்த சாப்டரோட கடைசியிலே சாரடாவும் சாரடா சொம்பேரி அவங்க சாம்ல வந்து மாட்டிக்கலன்ற மாதிரி அது தெரிஞ்ச அடுத்த செகண்ட் டேமன் வந்து கழுத்தை பிடிக்க போயிட்டான். அவனுக்கு ஆக்சுவலா சொல்ல போனா இவங்க பேசிக்கிட்டு இருப்பான் இல்லையா, அப்பவே கண்டுபிடிச்சிருப்பான். அவன் முறைச்சுக்கிட்டு இருப்பான், இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான், நம்ம அக்காவை மேல அஃபெக்ஷன் இல்லாம வேற ஒருத்தர் மேல அஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இல்லைன்னு அவங்கள முறைச்சுக்கிட்டு இருப்பான். அவன் அக்கா அதை கண்டுபிடிச்ச உடனே டக்குன்னு பைபிள கொஞ்சம் கூட யோசிக்காம சரடாவோட கழுத்தை பிடிச்சு தக்காளி நீ பெரிய இவளா, மக்கைக்கு சரிங்க ஆக்டிவேட் பண்ணனா நீ என்ன இவளா அப்படின்ற மாதிரி அவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருப்பான். அதோட சாப்டர் முடிச்சிருப்பானுங்க. ஆனா அடுத்த சாப்டர் என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? எனக்கு தெரிஞ்சு இல்ல எய்டா வந்து இல்ல எனக்கு ஒரு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும், இந்த மாதிரி சாம்ல மாட்டுக்காத உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இவங்க தான் வேணும், நீ ஒன்றும் பண்ண டைம்னு சொல்லிட்டு விட்டுருவான்னு நினைக்கிறேன். தட்ஸ் பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். அதென்ன கரெக்ட். ஏன்னா 3 வருஷம் அவ கூட சுத்திக்கிட்டு இருக்காங்க. 3 வருஷத்துல அவளை போட்டு தள்ளுன்னு நினைச்சா எப்பயோ போட்டு தள்ளிருப்பாங்க. ஆனா 3 வருஷம் ஒன்னாதானே சுத்திக்கிட்டு இருந்தாங்க, அவளை எதுவுமே பண்ணல அப்படின்ற ஒரு காரணத்தினாலே அவ விடுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு அவளுக்கு வந்து அவளோட இதுல மாட்டாம இருக்கவங்க தான் அவளுக்கு பிடிக்கும். எக்ஸாம்பிளுக்கு கவாக்கியவே அவளுக்கு எதுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த அஃபெக்ஷன்ல அவன் மாட்ட மாட்டான், அவனுக்கு வந்து அந்த இது இருக்காது. அதனாலதான் அவளுக்கு கவாக்கிய பிடிச்சிருக்கும். பொருட்டோவுமே அவளுக்கு பிடிக்கும். ஆமா, இந்த ஏதோ ஒரு இந்த பொருட்டோ பார்த்து ஆச்சரியமா இருப்பா ரொம்ப. அது ஒரு பொருட்டோ பார்த்து ஒரு பக்கத்துல செய்யா இருப்பா அவ. இது இந்த மிச்சுகிட்ட பேசும்போதுதான் நினைக்கிறேன். மிச்சுகிட்ட அது லீஃப் வில்லேஜ் விட்டு வெளியே போகும்போது பைபிளாட்டே ஒரு 2-3 மாசான டைலாக்லாம் சொல்லுவான். அப்ப எய்டாவே என்ன பண்ணிருப்பானா, நான் கவாக்கிய பாக்கலன்னா புருட்டோவே லவ் பண்ணிருப்பேன், ஆனா அவனுக்கு எனக்கும் கொஞ்சம் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு, அதனாலதான் அவனை லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஆமா ஆமா,
அதனால அடுத்த சாப்டர்ல இவங்க 2 பேத்துக்கும் ஒண்ணும் ஆகாது. இது ஜஸ்ட் கிளிஃப் ஹேங்கர் மாதிரி முடிச்சிருக்காங்க. நம்ம ஆனா பாக்குற நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அடுத்த சாப்டர்ல இவங்க 2 பேத்துக்கும் ஒண்ணும் ஆகாது. மாமோஷி வந்ததுக்கு எல்லாம் இதை மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி கதை ஓடிடும். அடுத்து சிக்கமா வந்து அவசர அவசரமா போவான். இந்த மாதிரி இந்த அந்த எல்ட கிழவிங்களை இதுவும் சாவே மாட்டேது ப்ரோ. ஏன் ப்ரோ சாக மாட்டேதுங்க? எதுக்கும் நல்லா சாக வருது, இதுங்களுக்கு இன்னும் சாக வர மாட்டேங்குது. சரி, அந்த பெயின் நருட்டோ சீஸ்ல பெயின் வந்திருப்பான், அட்டாக் பண்ணிருப்பான்ல, அப்ப நருட்டோ ஒழிச்சு வைக்கணும்ன்ற மாதிரி அப்பவே சொன்னாங்க சண்டை போடுங்க. இப்ப இவன் சண்டை போடுதுங்க. இதுங்களோட வேலையே இல்லைங்கிறது எப்ப பார்த்தாலும் இதுங்க ரீஃபில் அழிச்சிடும் போல. அவங்க அதுக்கு மட்டும் சண்டை போட்டாங்க. அவங்க 3-4 ஜெனரேஷனா உயிரோட இருக்காங்கடா. அவன் யாரு தேர்டு ஹோக்காகே ஹிருசன், அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க இன்ன வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இந்த அவன் பேர் என்ன, டைமியோ, அவங்களால நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் மாதிரி ஒரு சில இடத்துல சொல்லியிருப்பாங்க இந்த எல்டர்ஸ் எல்லாம். அது பெரிய ஃபேமிலி நினைக்கிறேன் டைமியோன்றது. டைமியோன்றது எப்படி சொல்ல, பிரைம் மினிஸ்டர் மாதிரிடா. ஹோக்காகே ஜஸ்ட் சீஃப் மினிஸ்டர் தான், டைமியோ ஒரு பிரைம் மினிஸ்டர். அப்ப அதான் மெயின், அவன் தான் மெயின். அவன் நினைச்சானா இந்த ஹொக்காகே வேணாம், ஷினோபி வேர்ல்டே வேணான்ட்டு சொல்லிட்டான்னு வச்சுக்கோவேன். அவன் தான் இந்த ஷினோபி வேர்ல்டுக்கே காசு தரான். அவன் கொடுக்குற காசை வச்சுதான் இந்த லீஃப் வில்லேஜ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அவன் காசு தர மாட்டேன், உனக்கு எந்த ரிசோர்ஸஸ் தர மாட்டேன்னு சொல்லிட்டானா லீஃப் வில்லேஜ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிரும். அதுதானே இவன் இந்த குபுவா, அவன் பேர் என்னது, குபுவா கபு, KABO கபு. கபு அவன் வந்து அப்படிதானே மிரட்டிக்கிட்டு இருக்கான் ஷிகமாருவ. ஆமா ஆமா, இதுல வேற ஷிகமாரு தான் பொருட்டோ உதவி பண்றான் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டான் வேற. கோனஹாமர சும்மா இல்லாம அவன் பாட்டுக்கு பொருட்டோ எனக்கு உதவி பண்ணான், அவன் உயிரை காப்பான், அவன் அப்படிப்பட்டவன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வக்கால் வாங்கியிருக்கான். அதான் தூக்கி சொல்லிட்டான் அவனை. அதான் இப்போ வந்து இதுல வச்சிருக்காங்க அவனை, என்னது அந்த இன்ட்ராகேஷன் ரூமா அதுல போட்டு வச்சிருக்கானுங்க. இப்ப அடுத்து ஷிகமாரை கூட்டு போறானுங்க. என்ன பண்ணா இந்த இன்ட்ராகேஷனை எனக்கு தெரிஞ்சு அடுத்த சாப்டர்ல எப்படி சொல்றது ஒரு பயங்கரமான இதோட காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், ஷிகமாரோட அந்த இன்ட்ராகேஷன். ஆனா எனக்கு தெரிஞ்ச அடுத்த சாப்டர் முழுக்க மோமோசிக்கை வச்சு ஓட்டிடுவாங்க. மோமோசிக்கை வந்த உடனே இந்த இன்ட்ராகேஷன் அடிச்சு பரப்பி விட்டுட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மோமோசிக்கு அதுக்குள்ளேயுமா வருவான்? அவன் சொல்லிட்டான்டா அடுத்த வாரம் வரப்போறான்ட்டான். இவங்க ஒரு வாரமா என்ன பண்ணுவாங்க, ஒரு வாரமா இன்ட்ராகேஷன் நடத்துவாங்க. சி மோமோசிக்கின்னு சாரி மாமூசி தான்டா, அதான் மோமோசிக்கி இல்ல மாமோசிக்கு பதிலா தான்டா மோமோசிக்கி. மோமோசிக்கு வர மாட்டேன், சாரி சாரி. ரெண்டு மாமான்னு ஆரம்பிக்குதா, மாமான்னு வந்து எனக்கு இதாயிடுச்சு. அது மோமோ இது மாமா, அவ்வளவுதான். ஒரு சின்ன கிராம மிஸ்டேக், தப்பா டிஎன்சிக்கு வந்து அப்பெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு சின்ன கிராம மிஸ்டேக் தான், அவ்வளவுதான். இல்ல ஒரே ஃப்ளோவா பேசுறோமா, கட் பண்ணி பேசுனா நான் மாத்திருப்பேன். ஒரே ஃப்ளோவா பேசுறதுனால அது அந்த மிஸ்டேக் எல்லாம் வரும். கொஞ்சம் பார்த்து எடிட் தம்பி, அதை கரெக்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈனோஜின் வந்து இவங்களுக்கு உதவி பண்றான்ல இந்த மாதிரி இன்டராக்ஷன் ஷிகமார் கூட பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் அவன் வேற வாய போலப்பான், இந்த மாதிரி எத்தனை ரூல்ஸ் நான் இன்னைக்கே பிரேக் பண்ணிருக்கேன், அப்போ உங்களை பார்த்தா நீங்க எத்தனை ரூல்ஸ் பிரேக் பண்ணிருப்பீங்கன்ற மாதிரி கேட்பான். அது இவனுங்க சிம்பிளா அதெல்லாம் எப்படி சொல்றது, அதெல்லாம் சில்லற போங்கடின்ற மாதிரி இவன் பொருட்டோட ரிப்ளை இருக்கும். நம்ம எனிமிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மெத்தட்ஸை மாத்திக்கணும்ன்ற மாதிரி அவன் ஒன்று சொல்லுவான். எதுக்கு சொல்லுவான்னு நினைக்கிறேன், இந்த பைப்ல போய் ஏதாச்சும் உளறிடக்கூடாது, நான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் உளறிடக்கூடாதுன்னா அவன் மைண்டை சேஞ்ச் பண்றேன்னு சொல்லியிருப்பான். இப்ப நீ இதுல முழுசா இன்வால்வ் ஆயிட்ட, இனிமே இந்த மாதிரி எப்படி சொல்ற ஒரு வார்னிங் கொடுப்பான், நீ இவ்வளவுதான் இருக்க, எங்கட மாட்டினா நீ தான் மாட்டுவ, அதனால எங்க கூட இரு அப்படின்ற மாதிரிதான். எதுவும் இடம் சொன்ன அவ்வளவுதான் உன் கதையை முடிஞ்சதுன்ற மாதிரி ஒரு சின்னதா அப்படியே மிரட்டுற மாதிரி வேற அப்படி சொல்லிட்டு அதையுமே மலுப்புறதுக்காண்டி என்ன பண்ணிருப்பான்னா, நீ வந்து ஹீமாவரியா காப்பாத்தணும்னு ஆசைப்படுறல, அப்படின்னா நம்மளுடைய எனிமி வந்து எந்த ஒரு ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ண மாட்டான். நீ அவன் கிட்ட போய் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி சண்டை போட்டனா அந்த பைபிள் உன்னை ஈஸியா போட்டு தள்ளிடுவான். ஸோ நீயும் ஒரு சில நேரத்துல உன்னோட மனசுல நினைக்கிறத செய்ய, ரூல்ஸ் எல்லாம் பார்க்காத அப்படின்ற மாதிரி அவன் மைண்டை கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணிருப்பான் பொருட்டோ. அது ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ஸ்ல நடந்திருக்கும், கொஞ்ச நேரம் நடந்திருக்கும். அந்த ஈமாவரின்ற அந்த ஒரு அந்த காதல் விஷயத்தால அவரே கட்டப்பட்டு விட்டானுங்க. எங்க பார்த்தாலும் காதல் காதல் காதல், எங்க பார்த்தாலும் காதல். எக்ஸ்ட்ரா போட்டுக்கோ எங்க பார்த்தாலும். இப்பெல்லாம் லவ் பொருட்டோட லவ்வுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறானுங்களே. அந்த லவ்வுக்கு இப்போ இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த லவ் வச்சு ஏதோ ஒரு பெரிய கதை இருக்கு. லவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்கல, லாஸ்டா தான் இந்த மாதிரி எல்லாருமே லவ் பண்றாங்கன்ற மாதிரி கொண்டு வந்து. நருட்டோ ஹினாட்டா லவ் பண்றது கூட, ஹினாட்டா கஷ்டம் தான் லவ் பண்ணா, ஆனா நருட்டோ வந்து எப்படி லவ் பண்றது வந்து கடைசியா தான் காட்டினாங்க. அதே மாதிரி டெமாரி, ஷிகமாரோ, இன்னும் ஒரு சில கேரக்டர்ஸ், ஈனோஜின், ஈனோ, யமன, இவ பேர் என்னது, ஈனோ, சாய், இவங்க எல்லாருமே அதிகபட்சம் கடைசி லாஸ்ட்ல தான் அந்த மாதிரி லவ் பண்ற மாதிரி காட்டினாங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோஜி காஷ்மி இவனும் பொருட்டோ அடிச்சுப்பாங்க இந்த மாதிரி
நீ மோமோ சீரி ஏதோ பேசுனதா டீல் பேசுனதா என்னடா பேசுனேன்ற மாதிரி. அதுக்கு பொருட்டோ நக்கலா நான் செய்ய வேண்டிய வேலையை முடிச்சிருவேன், அதே சேண்டாருன்ற ம். மாதிரி தான் பேசுவான் அவன். அதை கேட்கும் போதே ம். ஏண்டா அவர் எவ்வளவு வயசுல பெரியவர், ஏடா இப்படி மாதிரி ம். கொடுக்குறியாடா, ரொம்ப மரியாதை கொடுக்குறா பொருட்டோன்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப சாஸ்கேவோட இப்படி சாஸ்கே மாதிரி தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அவன். இவன் அவன் மட்டும் பெரிய மரியாதை கொடுப்பான் அவன் சாஸ்கே இந்த மாதிரிலாம் இருந்தா. மரியாதை கொடுக்க மாட்டான். பட் இந்த பயபுலோட மென்டாலிட்டி ஒரு சில சமயத்துல நல்லா பேசுறான், ஒரு சில சமயத்துல ரொம்ப ரூடா பேசுறான். இவன் என்ன மனநிலையில இருக்கான்னே தெரிய மாட்டேங்குது. இந்த சாரடா சுமேரி பக்கம் வரும்போது பழைய பொருட்டோ மாதிரி கொஞ்சம் பேசுறான், ரொம்ப சிரிச்சுட்டு கொஞ்சம் நல்லா பேசுறான். ஆனா மத்தவன்ட வந்தா இப்படி சொல்றது ஒரு மாதிரி கட்டுப்பா. என்ன நினைப்பாங்க, என்னடா வீடியோல நல்லா புகழ்ந்து பேசுறீங்க, பாட்காஸ்ட்ல வந்து இப்படி கழுவி கழுவி ஊத்துறீங்கடா அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. இது வந்து நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கொஞ்சம் ஜாலியா பேசுறது, அதனால அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் கண்டுக்காதீங்க. நீங்களும் இதை ஒரு ஃப்ரெண்ட்ஸா நம்ம இதெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுரும். கமெண்ட்லாம் நம்ம ரொம்ப பயலுக நம்ம பயலுக நம்மலாம் ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க, அதான் நல்லா இருக்கும். நீங்க இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு தக்காளி இவங்க தூக்கி போட்டு மிதிக்கணும்டா அப்படின்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, அது அப்புறம் ரொம்ப கொடூரமான நிலைமையில முடிஞ்சிடும். ஆல்ரெடி பிஞ்சு பாடி தாங்காது, அதனால பார்த்து இது வந்தா கமெண்ட் பண்ணு. சரி, பேக் டு தி மாங்கா, பேக் டு தி மாங்கா வாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இவன் இந்த மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் சரி பொருட்டாவும் சொல்லுவான், சரி இந்த மாதிரி ஏற்கனவே சாண்ட் மிஷின்ல ஏகப்பட்ட பேர் சாக வேண்டியது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நான் சாடா வந்து மாங்கக்கு சரிக்கு நவைக்கம் பண்றதுக்கு என்ன வேணுமோ நான் அதை தான் பண்ண சொன்னேன், அதுதான் அதுக்கு தான் நான் கைட் பண்ணேன். இப்படியா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நிறைய சாவு வரதுக்கு பதிலாக இப்போ சாவுறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவனு சொல்லுவான். அதுக்கப்புறம் சரி இதை பத்தி பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம் தான், உடனே இப்போ ஆக வேண்டிய வேலையை பாருன்ற மாதிரி பொருட்டை மூஞ்சி வச்ச மாதிரி சொல்லிடுவான். அதுக்கப்புறம் சரி அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை சிக்காமாட்ட பேச ஆரம்பிச்சிருவான் கோஜி காசனும். அப்ப என்னன்னா இந்த மாதிரி சிக்காமா என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி கோனாமரி இன்டர்வேஷன் கொண்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் என்னதான் கூட்டு போயிருவாங்க, அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு மாதிரி என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்பான், சிகரெட் அடிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கோஜி காசன் சொல்லுவான், இப்போ அடுத்து மோமோஷி வந்து கொஞ்ச நாள்ல மாமோஷி மோமோஷிங்கிற பாருங்க, பாத்தியா உனக்கே குழப்பது பாத்தியா. மாமோஷி வந்து என்ட்ரி கொடுப்பான். அவனோட பவர் என்ன, அவன் எப்படி தோக்கடிக்குது, இப்ப எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன்ற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த கோஜி காசன் சொல்ல வரான். அது என்ன பரா இருக்குன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? சும்மா ஒரு கெஸ். ஹிடாரி வந்து சாஸ்கேவோட சிடோரியை யூஸ் பண்ணிருப்பான். மொய்கிக்கு வந்து நார்மலாவே அவளுக்கு உட் ஸ்டைல் யூஸ் பண்ண தெரியும், அவ சிஞ்சுவா மாதிரியும் உட் ஸ்டைல் யூஸ் பண்ணிருப்பா. பட் வந்து நம்ம மாமுசி வந்து பக்கோட ரீஇன்கார்னேஷன் தானே, ஆனா பக்குக்கு வந்து பெருசா எந்த ஒரு ஜூட்ஸும் தெரியாது, அவன் வந்து ஒரு நிஞ்சாவே கிடையாது சொல்ல போனா. சும்மா ஒரு அந்த இடத்த பாதுகாக்கிற மாதிரி ஒருத்தன் இருப்பான், ஒரு வாட்ச்மேன் மாதிரி இருப்பான், ஒரு வாட்ச்மேன் தான் பக்கு. அவன் வந்து ஒரு காஜு பிடிச்ச பயபிளைய தவிர அவனுக்கு வேற எந்த எபிலிட்டி இருக்கான்றது தெரியல. சோ அவனுக்கு புதுசா ஏதோ எபிலிட்டி இருக்குன்ற மாதிரி அவன் கோஜி காசன் சொல்றான். ஒருவேளை காஜு சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் எபிலிட்டியா இருக்கலாம். பவர் இவ்வளவு பவர் ஆகிட்டது அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். இல்லனா அவனுக்கு ஏதாச்சும் விஷுவல் எபிலிட்டி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் வந்து எய்டாவோட அந்த அவளோட எபிலிட்டியை இன்டராகேட் பண்ணுவான் பாத்திருக்கியா? ஆமாமா, குறுக்கால சென்ட்ரிகனா பாக்கும்போது இவன் குறுக்கால வருவான். எய்டா வந்து பாஸ்ட் பிரசன்ட், எய்டா வந்து பிரசன்ட பார்த்தானா அந்த பிரசன்ட பாக்குற சமயத்துல இவன் வந்து குறுக்கால வருவான். இவன் மட்டும் தான் அதை பண்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க, இவனை தவிர்த்து வேற யாராலையும் அதை பண்ணவும் முடியாது. சோ அந்த வகையில இவனுக்கு ஏதாச்சும் ஒரு விஷுவல் எபிலிட்டி இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. என்ன கணக்குன்னு தெரியல. இல்ல அடுத்தவங்க நம்மள வாட்ச் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி இந்த ஸ்பேஸ் டைம் நிஞ்சுட்சு அந்த மாதிரி ஏதாவது நினைக்கிறேன். அவன் அடுத்தவங்க வாட்ச் பண்றான் இல்லடா, எய்டா பிரசன்ட்ல யாரை பார்த்தாலும் சரி அவன் வந்து இன்டராகேட் இது நடுவுல பூந்து பார்ப்பான், எய்டாவை தடுப்பான். அப்படின்னா எய்டாவோட ஏதோ கனெக்ட்ல அந்த கனெக்டிவ் பவர் தான் ஏதோ ஒரு பவர் இருக்கு, என்னன்னு சரியா தெரியல. அடுத்த சாப்டர் தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், சரி பார்ப்போம். அதுக்கப்புறம் கடைசி பக்கம் வந்தாச்சு. ஏடா வந்து இந்த மாதிரி நீங்க 2 பேரும் எப்போ பொருட்டுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு சாரடாவும் சுமேரிக்கிட்டையும் கேட்கறா. அதுக்கு இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட இப்போதைக்கு அதுக்கான நேரம் இல்லை, பொருட்டோவும் அதுக்கு ஏற்ற சிச்சுவேஷன் இல்லை, இப்போ நாங்கள் இப்போ ப்ரொபோஸ் பண்ணால் அந்த சிச்சுவேஷன் ஒரு மாதிரி ஆக்குவர்ட் ஆயிரும், செட் ஆகாது, அது கொஞ்ச நாள் டைம் போட்டோன்ற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் தான் எப்படி சொல்றது, இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஏடாக்கும் டேமே டவுட் வந்து இவங்க 2 பேர் காலத்தையும் பிடிக்கிறாங்க. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. ஆனா அந்த இடத்துல ஒரு என்னன்னா, நம்ம சரடா அவளோட மங்கிக்கு சரிங்க ஆக்டிவேட் பண்ணிருப்பா. ஆமா ஆமா, மங்கிக்கு சரிங்க ஆக்டிவேட் பண்ணுமே டெய்மண்ட் நகர ஸ்பீடா அவளால நோட்டீஸ் பண்ணிருக்க முடியாது. ஆனா பின்னாடி பார்க்க மட்டும் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். டெய்மண்ட் மங்கிக்கு சரிங்க ஆக்டிவேட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருப்பாடா, அதுக்குள்ள ஆனா டெய்மண்ட் பின்னாடி வந்து நிப்பான். இவளுக்கு செம ஷாக்கா இருக்கும், என்னடா அவன் மங்கிக்கு சரிங்கனை வச்சு கூட நம்மளால அவனை ட்ராக் பண்ண முடியலையடா அப்படின்ற மாதிரி செம ஷாக்கா இருப்பா. அப்போதான் பின்னாடி டெய்மண்ட் வந்து சொல்லுவான், நீ மங்கிக்கு சரிங்க ஆக்டிவேட் பண்ணி எதை வேணாலும் பண்ணு,
என்கிட்ட அந்த உன் பாச்சாலாம் பலிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவான் பாரு. அப்படியே ஒரு மாதிரி அந்த இடத்துல லைட்டா கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அனிமேல் எப்படி கொண்டு வர போறான்னு தெரியல. இவன் அப்பெல்லாம் நான் வீடியோல வந்து இதுக்காக ஒரு வில்ல பீஜம் எல்லாம் போட்டு அப்படியே ஒரு மாஸ் பண்ணி விட்டேன் இவனுக்கு. சின்ன பையன் ஆனா என்னமா பண்றான், மாஸ் பண்றான் அவன். இவன் ஆனா சொல்ல போனா ஒரு வீக்கான கேரக்டரா. இவனை லாங் ரேஞ்சில் அடிச்சு நீ சாவடிச்சிடலாம். ஆனா இவன் யார் முதலாவது இந்த மாதிரி தானா இல்ல ஏதாவது சொல்லிட்டு இருந்தானா அந்த மாதிரிதான் பவர் ஒர்க் ஆகும், ரிஃப்ளெக்டிவ் பவர் ஒர்க் ஆகும் சொன்னாங்க. இவனை மறந்து போச்சு. ஜூரா இருக்கான்ல, அவன் ஸ்னைப்பர் ஷாட் அடிக்கிறான்ல, அந்த அந்த ஸ்னைப்பர் ஷாட்டை முடிஞ்சுது. இவன் அடிச்சவன் செத்து போயிடுவான். இவனுக்கு அந்த வீக்னஸ் இருக்கு. ஆனா பயபுல வீக்னஸ் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம ஸ்ட்ராங்கா சுத்திக்கிட்டு இருக்கான். ஆமா ஆமா. ஆனா நல்ல வேகமாவும் இருக்கான். பார்க்க முடியல. இதோட இந்த சாப்டரே முடிச்சுப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே, இந்த சாப்டர் பத்தி பொதுவா சும்மா இது இவ்வளவு பார்த்துட்டு நினைக்கிறீங்க? இவனை பார்த்தா நாங்கள் இவ்வளோ நேரம் முக்கியமாக பேசியிருப்போம். அதை நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டதே பெரிய விஷயம். இருந்தாலும் இந்த சாப்டர் 2 பேருமே பிரேக் டவுன் பண்ணி போட்டிருக்கோம். அந்த 2 பேர் வீடியோ பாருங்க. பார்த்துட்டு அடுத்த சாப்டர்ல என்ன நடக்குன்ற விஷயத்தையும் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புகழ் பேர்கள் ஆள் ஐயோ பக்கத்துக்கு பெல்லைக்கான ஆள்ல போட்டுச்சுக்கோங்க. பாட்காஸ்ட்ல பேச வர மாட்டேங்குதுங்க. அது மட்டும் இல்லாம 2 பேருமே இதை பத்தி வீடியோ போட்டுக்கோ, நீங்க போய் பாருங்க. ஓகேவா? 2 பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மள்ட்ட இது எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த வீடியோ கொலாபரேஷன்ல தான் வரும். 2 பேர் சேனலே ஒண்ணா ப்ரோ நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது சரியா தெரியல. 2 பேர் சேனல்ல இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எங்க எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு போர்டோ சாப்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி பாட்காஸ்ட் போட்டு இதை பத்தி பேசலாம். ஓகேவா? பேச வேண்டியிருக்கா? பேச வேண்டியது பேசி ஆமா, ஏற்கனவே கொஞ்சம் பேசாம விட்டுட்டோம். இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா கன்சிஸ்டன்சியா பேசி ஆகணும். என்ன காய் சொல்றீங்க? என்ன ப்ரோ சொல்றீங்க? நான் வெட்டியாதான் பாருக்கேன் வீட்டுல. பேசலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீதான் கொஞ்சம் பிஸியா இருக்க. நம்மள கொஞ்சம் டைம் ஷெட்யூல் பண்ணி இந்த மாதிரி பேசுவாங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆமா, இனிமே நான் ஷெட்யூல் போட்டு வச்சுக்கிறேன். பேசியே ஆகணும். நம்ம என்ன செய்யலாம், இப்படி வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசாம என்ன நடக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசலாம். ஓ, அது வேற ஒண்ணு பண்ணலாம் நினைக்கிறீங்களா? சரி, அப்ப அதுவும் பண்ணிடுவோம். அது வேற இல்ல, அது பண்ணுவோன்றேன். சரி, பண்ணிடுவோம். கண்டிப்பா பண்ணிடுவோம். அது வேற நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போக வாய்ப்பு இருக்கு. நீ ஒரு 4 பாயிண்ட் எடுத்துருவா, நான் ஒரு 4 பாயிண்ட் எடுத்துருவேன். 2 பேரும் மாத்தி மாத்தி கொலாப் பண்ணோம்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும். மக்களே, நான் வந்து விஆர்டி கூட கொலாபரேட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டிஎக்ஸ்டி அனிமே தேடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேனல் வரும். அதுக்கு கீழே பல படங்கள்லாம் வரும். அதெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, கொடுக்க ஒரு யாடாடி. கொடுத்து முடிச்சு கேட்கும் அதுல. சரி गाइस, முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 300 லைக்ஸ் ஆவது போடுங்க. பார்த்தாதான் அடுத்த வீடியோ பண்றதுக்கான. கம்மியா கேட்காதா? கேட்கறது நிறைய கேட்கறா. ஒரு 2000 லைக் கேள்றா. 2000 வரதுங்க. எனக்கு அது வியூஸ் வருமா தெரியல. முதல்ல எனக்கு அவ்வளவு லைக் கிட்ட நான் என்ன பண்ண போட்டு நான் நல்லா கொலாப் பண்ணி இது பண்ணுவேன்டா, ப்ரொமோஷன் பண்ணுவேன்டா வீடியோக்கு. சரி, எல்லாம் முடிஞ்சா ஒரு 500 லைக்ஸ். உங்களுக்கும் வேணாம், எனக்கும் வேணாம். ஒரு 500 லைக்ஸ் போதும். முடிஞ்சா இந்த 500 லைக்ஸ் போடுங்க गाइस. இத போட்டீங்கன்னா அடுத்த லைக்ஸ் இங்க ரீல்ஸ் வரமா இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே गाइस, அவ்வளவுதான். இந்த வீடியோ முடிஞ்சது. இதுக்கப்புறம் அடுத்த மாசம் வந்து இந்த மாதிரி ப்ரோ 27 வரும் இல்லையா? அதுல வந்து என்ன நடக்கலாம்ன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட்ஸ் எல்லாம் இருக்கும். அதே இவருக்கு ஒரு தாட்ஸ் எல்லாம் இருக்கும். நாங்க இண்டிவிஜுவல் தனித்தனியா ஒரு வீடியோ போடுவோம். ஆனா இந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது அவர் சேனல் என் சேனல்லையோ இந்த மாதிரி நாங்க 2 பேரும் பேசி இதை பத்தி அடுத்து என்ன நடக்கலாம்ன்ற மாதிரி எப்படி இருக்கலாம்ன்ற நாங்க 2 பேரும் பேசி வீடியோ போட்டு பார்க்க போய்ங்க அடுத்த மாசம். ஓகேவா? அவ்வளவுதான். அதான் மூச்சு விடாம பேசிட்டு இருக்கேன். அவ்வளவுதானே ப்ரோ? பேசி முடிச்சாச்சா? அவ்வளவுதான், முடிச்சாச்சு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அடுத்த பார்ப்போம். ஓகே, பை गाइस. இவங்க பாய் சொல்றேங்க. இதே மாதிரி ஒரு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். அண்ட் தென் பை ஃப்ரம் டிஎக்ஸ்டி அனிமே.